نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله فأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்றளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பரக்கத் பொருந்திய ஒரு சபை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கென்று உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆலிமா முபல்லிகாக்களை வெளியிடக்கூடிய, அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கேற்று இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பேசக்கூடிய ஒரு செய்தி, ஒசாரிஓ இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த் உஇத்தத்தில் முத்தகீன். அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் வானம் பூமி விசாலமான சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழைப்பு விடுக்கின்றான். எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம்! அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுக்கின்றான், உங்களுடைய இலக்கை தீர்மானியுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், எது இலக்கு? ஒசாரிஓ இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும், உங்க ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள், அதுதான் உங்களுடைய இலக்கு. இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய எல்லா காரியங்களையும் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அமைக்க வேண்டும். ஒசாரிஓ இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த் உஇத்தத்தில் முத்தகீன் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வசனத்தின் அடிப்படையில் தான் வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாடும் அமைக்கப்பட வேண்டும். ஏன்? இலக்க பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன்ல பேசுறான். இலக்கு என்ன? சொர்க்கம் தான் ஒரு மூமினுடைய இலக்கு. அப்ப இந்த உலகத்துல நான் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் என்னை சொர்க்கத்துல கொண்டு போய் நிறுத்தணும். எப்படி பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனம் எப்படி நமக்கு செய்தியை தருகிறது பாருங்கள். அல்லாஹ் அழைக்கக்கூடிய இந்த வசனம் எப்படி தகவலை தருகிறது பாருங்கள். நீ வியாபாரம் செய்தாலும் சரி, குடும்பம் நடத்தினாலும் சரி, நீ நண்பர்களோடு பழகினாலும் சரி, இந்த உலகத்திலே எதை செய்தாலும் சரி, அது எப்படி இருக்கணும்னா நாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கான கட்டமைப்பா இருக்கணும். இன்றைக்கு இந்த மதரசா செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அத்தக்வா இஸ்லாமிய பயிலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நோக்கம் என்ன? ஏன் எல்லாரும் கரம் கொடுக்கறாங்க? ஏன் எல்லாரும் அதோடு சேர்ந்து நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க? இங்க இல்ல, உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மதரசாக்களோடும் மக்கள் எல்லாம் கரம் கொடுப்பதற்கு காரணம் என்ன? மதரசாவுடைய வளர்ச்சி. அப்புறம் இவர்கள் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்பதுதான் அடிப்படை நோக்கம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலக்கை இங்க சொல்றான். இன்னைக்கு நம்ம ஆலிமா பட்டம் வாங்குறோம், முபல்லிகா பட்டம் வாங்குகிறீர்கள். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல், அல்லாஹுடைய தூதர் நபியாக அனுப்பப்பட்ட நாள் முதல் எத்தனையோ ஆலிமாக்கள், ஆலிம்கள், ஹாஃபில்கள், முபல்லிகாக்கள் உருவாகி இருக்கிறார்கள்.
ஆனால் இலக்கு என்ன, நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு முஸ்லிமுடைய இலக்கு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள். ஒரு மூமினுடைய இலக்கு என்ன? அவனுடைய இலக்கு ரசூலுல்லாஹ் இப்ப செய்றாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்தார்களோ அந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு போய் தெரு தெருவா, வீடு வீடா, எங்கெல்லாம் இஸ்லாம் இல்லையோ, எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சென்று சேரவில்லையோ அத்துணை வேறிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இலக்கு. நம்ம ஆலிமாவாக ஆனாலும் முபல்லிகாக்களாக ஆனாலும் நம்ம கரம் கோர்க்கணும். முடியல உங்களுக்கு கல்வி என்ன செய்யல, முடியல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, இப்பதான் பொறுப்பு ஆரம்பிச்சிருக்குது. நீங்க மார்க்கத்தை அறிந்த எல்லா மார்க்க அறிஞர்களிடத்திலும் கேளுங்கள், நீங்க எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களான்னு. யாருமே படிச்சு முடிச்சதா சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சொல்றது என்ன? நாங்க துவக்கி இருக்கிறோம், நாங்கள் ஒரு மாணவர்கள், நாங்கள் ஒரு மாணவர்கள். ஒரு பக்கம் பணிவின் வெளிப்பாடு, இன்னொரு பக்கம் உண்மையிலேயே அவர்கள் மாணவர்கள் தான். மூசா நபியுடைய வரலாற்றிலே பார்க்கிறோமே, மூசா நபி சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் எனக்கு உங்க சபையில இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த சபையில இருந்து, மூசா நபியுடைய சபையில இருந்து கேட்கிறாரு, எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் யார் இருக்கிறா? மூசா நபி சொல்றாங்க, நான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் சொல்றான், அப்படிலாம் கிடையாது மூசாவே, உங்களுக்கு மேல படிச்ச ஒருத்தர் இருக்கிறார். அல் குர்ஆன் சொல்லுதுல, வஃபௌக குல்லதி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலேயும் அல்லாஹ் ஒருத்தரை வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலேயும் ஒருத்தரை வச்சிருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் நம்ம இவ்வளவு படிச்சிட்டோம், நம்ம தான் மாமேத, நம்ம தான் பேச்சாளர் அப்படின்னு நினைக்கிறோம்ல. கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு லிமிட்டுக்கு மேலேயும் ஒரு லிமிட் இருக்கும். உங்களுக்கு மேல ஒருத்தர் இருப்பார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க என்ன செய்யறான்? மூசா நபிட்ட சொல்றான், உங்களுக்கு மேல படிச்ச ஒருத்தர் இருக்கிறார். அப்ப நமக்கு அடுத்து என்ன இருக்குது? அடுத்து பொறுப்புகள் இருக்கிறது, நிறைய கடமைகள் இருக்குது. இதோட முடிஞ்சிருச்சு, நிக்காஹ் முடிச்சிட்டு காலத்தை கடத்திடலாம், வீட்டுல போய் உட்கார்ந்துக்கலாம், படிச்சு முடிச்சாச்சுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் நாம அறியாமையில் இருப்பதற்கு சமமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இலக்கு வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபித்துவத்தில இலக்கு வைக்கிறாங்க. ஒவ்வொரு பயணத்தையும் திட்டமிட்டு நடத்தியதனுடைய விளைவுதான் எந்த மக்கால இருந்து விரட்டப்பட்டார்களோ அதே மக்காவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே தூக்கி கையில கொடுக்கிறான். எப்படி கையில கொடுத்தான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கையில தூக்கி கொடுக்கிறான் மக்கமா நகரத்தை. எப்படி கொடுத்தான்? மக்கமா நகரத்தில் யாரெல்லாம் எதிர்த்தானோ, அல்லாஹ்வுடைய தூதரை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அத்துணை பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவினார்கள். காரணம் என்ன தெரியுமா? மதீனாவுக்கு கிளம்பினதுல இருந்து, ஹிஜ்ரத் 1ல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய இலக்கை தீர்மானித்தார்கள். இப்ப நம்ம செய்ய வேண்டியது அதுதான். இன்னைக்கு உலக முஸ்லிம்கள் செய்ய வேண்டியது அதுதான். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு நாளிலும் மார்க்கத்தை அறிஞ்சாச்சா, அடுத்த கட்டம்னு ஒண்ணு இருக்குது. எங்கெல்லாம் இஸ்லாம் சேரவில்லையோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும். அந்த தாவாவை கொண்டு போய் சேர்க்கணும். அது ஃபேம்லெட்டா இருக்கலாம், அது தாவா பிரச்சாரமாக இருக்கலாம், இது போன்ற மதரசாக்களிலே மாணவர்களை உருவாக்குவதாக இருக்கலாம், அல்லது மேடை போட்டு தெரு தெருவாக ஷிர்க்குக்கு எதிராக, பிதஅத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதாக இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச அந்த பிரச்சாரத்தை செய்யணும். இதை டார்கெட்டா அல்லாஹ்வுடைய தூதர் வைக்கிறாங்க. ஹிஜ்ரி 1 ஹிஜ்ரத் பயணத்தை துவக்கிட்டாங்க. அந்த 13 வருஷம் மக்கால வாழ்ந்த 13 வருஷம் சோதனை, அடி மிதி எல்லாத்தையும் வாங்கிட்டு தன்னுடைய தோழர்கள் அடி வாங்குறத பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடி வாங்குற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்துட்டு பொறுமையா இருங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். இதை மட்டும்தான் அந்த 13 வருஷம் செஞ்சாங்க. 13 வருஷத்துல ஹிஜ்ரத் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிடுகிறார்கள். கடைசி சில ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத்தை திட்டமிட்டு அந்த ஹிஜ்ரத்தை துவக்குறாங்க. ஹிஜ்ரி 1ல ஹிஜ்ரத், ஹிஜ்ரி 2ல பத்ர் யுத்தம், ஹிஜ்ரி 3ல உஹத் யுத்தம், ஹிஜ்ரி 4 அல்லது 5 அஹ்ஸாபுடைய யுத்தம். இப்படி ஒவ்வொரு ஆண்டையும் மூவ் பண்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஹிஜ்ரி 7ல ஹைபர் யுத்தம். காரணம் என்ன? இஸ்லாம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். அதுக்கு இடையூறு வரக்கூடாது, இஸ்லாத்துக்கு இடையூறு வரக்கூடாது. இஸ்லாத்தை பேசுவதற்கு, கேட்பதற்கு, மொழிவதற்கு, கற்பதற்கு இடையூறு வரக்கூடாது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ஆண்டையும் திட்டமிடுகிறார்கள், பிளான் பண்றாங்க. ஹிஜ்ரி 8ல மக்கா நகரத்தை பிடித்தார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரி 8ல மக்காவை தூக்கி கையில கொடுக்கப்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்றாங்க? மக்காக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி மக்கால இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். திரும்ப கொஞ்சம் பலமான உடனே அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வந்தா மக்காவுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி ஹுதைபியா உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. இந்த வருஷம் அனுமதி கிடையாது. ஹிஜ்ரி 7ல ஹிஜ்ரி 7ல வந்தா அனுமதி. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த டார்கெட்டை நிறைவேற்றினார்கள், அந்த இலக்கை அடைந்தார்கள். இன்னைக்கு நாமெல்லாம் உலகம் முழுவதும் இஸ்லாத்தை பேசுகிறோம் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இலக்காக வைத்த அந்த இலக்குகள் எல்லாம் மிக முக்கியமான காரணம். அப்ப நம்ம இலக்கு வச்சு பயணிக்கணும். ஒரு ஆண்டு என்னை சுத்தி உள்ள, என் தெருவை சுத்தி உள்ள, என் பக்கத்தில் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய இத்துணை பேருக்கு நான் தாவா செய்து முடிப்பேன், மார்க்கத்தை எத்தி வைப்பேன். அவன் ஏத்துக்கிடாம போறான், அவன் பின்பற்றுகிறான், பின்பற்றாமல் போகின்றான். அவனுக்கு எத்தி வைப்பதும் அவனுக்காக பிரார்த்தனை செய்வதும் அதை தொடர்ந்து செய்வதும் தான் நம் மீது கடமை. அதை செய்யணும். நம்மளுடைய மௌத்து வரைக்கும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்த நாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உபதேசிக்கக்கூடிய நாம், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காதுகளும் அதை செய்ய வேண்டும். நான் மார்க்கத்தை அறிந்திருக்கிறேன், இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும். என்னுடைய பங்கு என்ன? என்னுடைய பங்கு என்ன? கேட்டதை சொல்லாட்டாலும் பாவம், கேட்டதை சொல்லாட்டாலும் பாவம், சொல்ல வேண்டிய சரியான முறையில் சொல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டாலும் பாவம். அதை நாம யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்ம இலக்கு வைத்து பயணிக்க வேண்டிய கட்டாய சூழலிலே இருக்கிறோம். தெருக்கு தெரு, வீட்டுக்கு வீடு பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்கள் ஒரு பக்கம் சீரழிகிறார்கள் என்றால் எல்லாரும் இல்ல, ஒரு பாதிக்கு பாதி இந்த பக்கம் சீரழிஞ்சு போகுது. மார்க்கம் இல்ல, தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, எதுவுமே கிடையாது. சம்பாதிக்கிறார், மார்க்கத்தின் பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அவனுடைய பங்கு என்னவென்றால் ஒருபடி மண்ணை கூட அள்ளி போட்டு இருக்க மாட்டான். இப்படி ஒரு பக்கம் ஆண்களுடைய நிலை. பெண் மக்கள்ல சிலருடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹுவை பற்றி பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் இன்றைக்கு அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். மோசமான காதல் வலைகளிலே சிக்கி சீரழியக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, நாளுக்கு நாள் பார்க்கிறோமே, வேதனையாக இருக்கிறது. யார் கொண்டு போய் சேர்ப்பது? நம் மீது கடமை அது. இந்த இலக்க வைக்கணும் ஒவ்வொரு முஸ்லிம் ஆணும் பெண்ணும். நமக்கு அல்லாஹ் நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கை தீர்மானித்தார்கள். 10 ஆண்டு மரணிக்கின்ற வரைக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய 63 வயது வரைக்கும், அவர்களுடைய சக்கராத் வரைக்கும், சக்கராத் நேரத்தில் கூட சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத நஸரானிகளை அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் சொன்னாங்க? அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணங்கும் இடமாக ஆக்கி கொண்டார்கள். நீங்கள் என்னுடைய கபர் அப்படி ஆக்கிறாதீங்கம்மா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. கூட்டம் கூட்டமாக தர்காக்களிலே போய் நிற்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். காரணம் என்ன? இஸ்லாமிய பிரச்சாரம் இல்ல, சரியான குறிக்கோளோடு உண்டான பிரச்சாரம் இல்ல. நிறைய பேர் பிரச்சாரம் செய்கிறார்கள். இன்றைக்கு இது போன்ற மதரசாக்கள் செய்வது போன்ற ஒரு சரியான பிரச்சாரத்தை யாரும் செய்வதில்லை. ஒரு குறிக்கோளோடு கூடிய பிரச்சாரங்கள் கிடையாது. நாம் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை சமூகத்திலே கொண்டு போய் முன்வைக்க வேண்டும். அதுக்கான இலக்குகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். இது மிக தூரமான ஒரு பார்வை. அதை நாம் என்ன செய்யணும்? ஆரம்பத்திலிருந்து, அடிப்படையிலிருந்து செய்ய வேண்டிய கடமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மோசமான சூழல் என்ன தெரியுமா? நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய மோசமான சூழல் என்ன தெரியுமா? உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரித்து உலக கல்வியிலே இரையச்சம் இல்லாத சூழலை ஏற்படுத்தி விட்டார்கள். இஸ்லாத்துல 2 கல்விதான். இஸ்லாத்துல ஒன்னு இல்மன் நாஃபியா, பயனுள்ள கல்வி, இன்னொன்னு பயனற்ற கல்வி. இசை, நடிப்பு, கலாச்சார சீரழிவு சார்ந்த பயனற்ற கல்வி. ஒன்னு என்னது? பயனுள்ள கல்வி. அது டாக்டர் படிப்பதா இருக்கலாம், சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய எந்த படிப்பா வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? நாம் செய்யக்கூடிய சேவையை பொறுத்து அதற்கு கூலி வழங்குவான். அதுல இலக்கு இருக்கணும். ஒரு மூமின் இடத்துல நீ படிக்கலாம், உலகத்தில் எந்த கல்வியை வேண்டுமானாலும் படிக்கலாம். ஆனால்
பயனுள்ள கல்வியா என்பதை தீர்மானிக்க வேண்டும். நாம் பயனுள்ள கல்வியை கற்றோம் என்று சொன்னால் நமக்கு மட்டுமல்ல, இலக்கு என்பது எனக்கானது மட்டுமல்ல. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு இலக்கை நிர்ணயிக்கிறேன், எனக்கானதா? ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்க அல்லது ஒரு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, மார்க்கம் சார்ந்த புத்தகங்களை பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு இலக்கை நான் தீர்மானிக்கின்றேன். எனக்கானதா? சமுதாயம் சார்ந்ததாக இருக்க வேண்டும், சமுதாய நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லா இடங்களிலும் அதை பதிவு செய்கிறார்கள். நம்ம நோக்கம் அப்படி இருக்கணும். நான் படிக்கிறேன் வைங்க, நான் டாக்டர் படிக்கிறேன்னா என் நோக்கம் என்ன இருக்கணும்? இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிம்ரிஇம் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் அமைகின்றது. மனிதன் என்ன நினைக்கின்றானோ அதை செய்கின்றான். அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் ஹிஜ்ரத் செய்தால் அவன் அதை அடைந்து விடுகிறான். ஹிஜ்ரத் செய்கிறவருடைய உள்ளத்தை அடைய முடியுமா? நாம அறிய முடியுமா? ஒருத்தர் ஹிஜ்ரத் செய்கிறார், பயணம் செய்கிறார், அல்லாஹ்வுக்காக பயணம் செய்கின்றார். ஆனா நாம நினைக்கிறோம் இவர் பயணம் செய்வதெல்லாம் சொத்துக்காக, சுகத்துக்காக, பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக, ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக என்று நினைக்கின்றோம். ஆனால் அவர் ஹிஜ்ரத் எப்படி இருக்குது? அல்லாஹ்வுக்காக இருக்குது. இதுதான் இன்னைக்கு உலக வாழ்க்கையில நாம பார்க்கக்கூடிய சமூகத்துல நாம பார்க்கக்கூடிய உலக பட்டதாரிகள் இருக்கிறாங்களே, சமூகத்துல பட்டதாரியாக வலம் வருகிறார்களே, இவர்களிலே சிலர் மார்க்கத்திற்காக வேண்டி என்ன செய்யறாங்க? தங்களை அர்ப்பணித்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள், உலக கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம தப்பு எண்ணம் நினைச்சிடக்கூடாது. நாம மார்க்கம் படிச்சிருக்கிறோம், நம்ம தான் பெரிய ஆள் நினைக்க கூடாது. உலகத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், இன்னும் ஆயிரம் சொல்லலாம். இதெல்லாம் நோக்கம் என்ன? அல்லாஹ் தான் அறிவான் அவர்களுடைய உள்ளத்தை. ஆனால் நாம சொல்றது என்ன தெரியுமா? அதுல ஒரு இலக்கு இருக்கணும். இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்கின்ற இலக்கு. எப்படி மேம்படணும்? பொருளாதாரத்திலையும் அப்படி பிரம்மாண்டமாக இருப்பதில் மட்டுமல்ல, எதுல மேம்படணும்? தௌஹீதுல மேம்படணும், ஏகத்துவத்தை சுமந்து செல்றதுல மேம்படணும், ஷிர்க பார்க்கும் போது கோபம் வர்றதுல மேம்படணும், பிதஅத்துக்கு எதிராக கொந்தளிப்பதில் மேம்படணும், பிதஅத்தை கண்டு வெறுத்து ஒதுங்குவதில் மேம்படணும். அப்படி அதனுடைய மேம்பாட்டுக்காக உழைக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரிகளே, இந்த அற்புதமான தருணத்திலே நாம் இந்த செய்தியை இங்கே பதிவு செய்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த செய்திகளை, இந்த அற்புதமான தகவல்களை நம்முடைய வாழ்விலே நாம் நிலைபெறுவதற்கு, நினைவில் வைத்து செயல்படுவதற்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.